அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏன்னா ஒட்டுமொத்தமாக நான் பேசிட்டேன். நான் வந்து என்ன சொன்னேன்னா வீடியோ ரொம்ப நீளமாக போயிடும். அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காக பேசணும் அப்படிங்கிறதுனால எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் பேசுகிறேன். எனக்கு நான் எப்படி புரிந்து வைத்திருக்கிறேனோ அது தக்கன பேசுகிறேன். அதனால் சிம்ம ராசிக்கு அட்டமத்தில் சனி வருகிறார். அட்டமத்தில் சனி வருகிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். அப்ப ஆயுள் ஸ்தானத்தில் சரி வரும்போது ஆயுளுக்கு பங்கத்தை பண்ண மாட்டார். எப்பயுமே சனி வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் ஆயுள் தீர்க்கம் தான், ஒன்றும் செய்யல மாட்டார். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகும். வண்டி வாகனங்களில் வந்து போகும்போது கவனமாக போகணும். கவனமாக போனீங்கன்னா தான் பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எங்க போனாலும் ஒரு வாகனத்துல நீங்க, ஏன்னா அட்டமத்துக்கு நம்ம வந்து பதில் சொல்லித்தான். அட்டமம் என்பது ஆஸ்பத்திரியில போய் படுக்க வைக்கிறது, அவ்வளவுதான். அதே சமயத்தில் ஆயுளுக்கு பாதிப்பு வராது. அப்ப என்ன செய்யணும்னா 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் மட்டும்தானா? ஒரு மனிதனுடைய ரகசிய ஆசையும் 8ஆம் இடம் தான். ரகசிய ஆசை அப்படின்னு இந்த காலத்தில் அந்த ரகசிய ஆசைக்கு ஆசைப்பட்டு எங்கேயுமே மாட்டிக்கிடாது, மாட்டி விட்டுருவோம். அப்ப இப்ப ஏற்கனவே சிம்மராசிக்கு கண்டச்சனி ஓடுச்சு. அப்ப கண்டச்சனி ஓடும்போது என்ன சொல்லலாம்னா கழுத்துப்பிடி எப்படிமா அதுல இருந்து ஓரளவு தப்பிச்சிருப்பீங்க. இப்ப அஷ்டமத்து சனி என்பது என்ன சொன்னா ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும். அப்ப வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். 8ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது யாரையும் நம்பி வந்து ஒரு பொறுப்பை நீங்க ஒப்படைச்சிடலாம். அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க, நமக்கு நண்பர் தானே அப்படின்னா அவருக்கு வந்து என்ன சொல்றான்னு இந்த சனி என்ன செஞ்சிடும், ஒரு சுலோ பாய்சன் எனக்கு வந்து என்ன செஞ்சிருவான்னா பிரேக் போட்டுருவான். அப்ப பிரேக் போட்டுருவான் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து சொன்ன காரியத்தை அவரை நம்பி ஒப்படைச்சிருக்கோம், அவர் முடிச்சிருவார் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வேலை ஸ்தலத்தில் கைகட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். வண்டி வாகனங்களில் போகும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும், வண்டி வாகனங்களில் போகும்போது உங்களுடைய டேஷ்போர்ட்லையோ அல்லது உங்களுடைய வண்டியுடைய முன் கவர்லையோ ஒரு லெமன் வந்து கண்டிப்பா வச்சுட்டு போங்க. கரித்துண்டு இருக்கு பாத்தீங்களா, கரித்துண்டு. இந்த கரித்துண்டு என்று சொல்லக்கூடிய இந்த டோபிகள் தேய்ச்சிட்டு இருக்கும்போது பெரிய நீளமான கறி வச்சிருப்பான். அதை வந்து என்ன சாப்பிட்டு ஒரு 10 ரூபாய் கையில கொடுத்து ஒரு 4 இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வந்து என்ன சொன்னா உங்களுடைய ஷோல்டர் பேக் இருந்ததுன்னா அதுல ஒண்ணு சும்மா போட்டு வைங்க. இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் வந்து நம்மளை தப்பிப்பதற்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியம். அதை வந்து நீங்க உள்ள வச்சுக்கணும். உங்களுடைய வண்டியுடைய டேஷ்போர்ட்ல ஒரு கரித்துண்டு இருக்கணும். அதே சமயத்துல 2 வீலர் வச்சிருந்தீங்கன்னா அதோடைய அந்த இதுல வந்து என்ன சொல்ற முன்னாடி இருக்கிற கவர் பாக்ஸ்ல கரித்துண்டு வச்சுக்கிடணும். வச்சுட்டு போனீங்கன்னா யமன் கிட்டே வரமாட்டான். இருந்தாலும் வண்டியில கவனமா போகணும். ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்றீங்க, அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நாய்கள் குறுக்கே விழுகலாம். கண்டிப்பாக வந்து அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்ப என்ன சொல்றான், என்ன 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 நினைச்சிருப்பீங்க நீங்க வந்து ஒரு கவனம் இல்லாம போகும்போது நாய் விழுந்து கண்டிப்பா அடிபட்டு செத்தே போயிடும். நாய் வந்து அடிபட்டு சாவது ஒரு பெரிய தோஷம். அதனால வண்டி வாகனத்துக்கு போகும்போது கவனமா போங்க, எந்த வித பிரச்சனை இல்லாம போங்க. கண்டிப்பாக அட்டமத்தில் வந்து சனி இருக்கும்போது ராசிக்கு 8ல் இருக்கும்போது என்ன செய்யணும், பிரண்டை துவையல் வந்து என்ன சொன்னா சனிக்கிழமை சுடு சாதத்தில் போட்டு அழகாக நன்றாக பிணைந்து சாப்பிடுங்கள். உங்களுக்கு சனியுடைய தொந்தரவு குறையும். யமன் வந்து என்ன சொல்றான்னா கிட்டத்தட்ட வரமாட்டார். யமன்னா நான் ஆயுளுக்கெல்லாம் சொல்லல, ஒரு சிராய்ப்பை கொடுத்தாலும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து
அது பாதிப்பு தானே. அப்ப பிரண்டை துவையல் சாப்பிடுவது மிக மிக நன்று. பிரண்டை துவையல் எங்க சார் பிடிங்கி அரைச்சிட்டு இருக்காரு? நீங்க வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போங்க, விதவிதமான ஊறுகாய்கள் உங்க வீட்டுல தயாரிக்கிறதை விட வந்து மேன்மையா தயாரிச்சு வச்சிருக்காங்க. அழகா வாங்கிட்டு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, யார் ஒருவர் வந்து என்ன சொல்லலாம், பிரண்டை துவையல் கையில் வைத்திருந்தாலோ அல்லது பிரண்டையோடைய நுனி துண்டு ரொம்ப நைஸா இருக்கும், அதை வந்து என்ன சொன்னா உங்களுடைய டேஷ்போர்ட்ல எல்லாம் வைக்க வேண்டாம், பிரண்டை துவையல் சாப்பிடுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, இந்த இவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து என்ன சொன்னா, ரிஷபம் என்பது 10ஆம் இடம். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்சஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3வது பார்வை ரிஷபத்தை பார்க்கல. அப்ப சிம்மராசிக்கு வந்து வந்து ரிஷபம் வந்துடுற காரணத்தினால தொழில் ரீதியாக சின்ன சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அப்ப தொழில் பார்க்கிற இடத்தில் மனஸ்தாபங்கள் வரும். அப்ப மேலதிகாரிகளோ இல்ல நீங்க யாருக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கிறீர்களோ அந்த இடத்தில் தகராறு வேண்டாம், அமைதியாக வந்து விடுங்கள், ஊமையா இருந்துடணும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால், ராசிக்கு 2ஆம் இடத்தை 7வது பார்வையாக பார்த்தீங்கன்னா, வீட்டுல குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து எழுவதற்குண்டான வாய்ப்புண்டு. அப்ப அமைதி காக்க கண்டிப்பாக வேண்டும். 2ஆம் இடம் என்பது இன்னொரு விஷயத்தில் தன குடும்ப பொருளாதாரத்தில் ஒரு டைட்டான நிலைமைகளை வந்து இந்த நபர் வந்து கண்டிப்பாக உருவாக்குவார். அப்ப நம்ம கவனமாக இருக்கணும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா, 10வது பார்வையாக தனுசை பார்க்கிறேன். அப்ப சிம்மத்துக்கு 10ஆம் இடம், சிம்மத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து தனுசு என்ன இடம்னா வந்து 5ஆம் இடம். பூர்வ புண்ணியமாக வருவார், பூர்வ புண்ணியமாக இருக்கும். உங்க தாத்தா, பூர்வ புண்ணியங்கிறது யாரு? தாத்தா. தாத்தா இருந்தால் தாத்தாவை வந்து என்ன சொன்னா தூக்கி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வர வேண்டியது வந்துடும். பூர்வீகத்தில் குலதெய்வம் கோவில், ஆனா ராசிக்கு 5ஆம் இடம் என்பது குலதெய்வம். அப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒண்ணுமே பேசக்கூடாது. ஏதாவது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா, இந்த 10ஆம் இடத்து சனி, 10ஆம் பார்வையாக சனி பாக்குறான் பாத்தீங்களா, ஏதாவது நமக்கு ஒவ்வாத சில விஷயங்களை இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படிமா. என்னால் முடிஞ்சது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, என்னால் முடியும். நீங்க 10,000 கேட்கல, 2,000 இருக்கியா அப்படின்னு கொடுத்துருங்க. அது பலவிதமான கர்மாக்களை போக்கும். பிரண்டை துவையல் சாப்பிட்றோம். கரித்துண்டை வந்து கரித்துண்டு எலுமிச்சம்பழம் வந்து போக்குவரத்தில் வந்து வண்டி வாகனங்களில் போனீர்கள் என்றால் வச்சுக்கிட்டோம். ஒரு கேஷ்பேக் உங்களுடைய ஷோல்டர் பேக்குள்ள கரித்துண்டு கண்டிப்பாக கிடக்கணும். அது வாட்டு கிடந்ததுன்னா எந்தவித பாதிப்பும் இருக்காது. சிம்ம ராசிக்காரர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.